ஊழலுக்கு எதிராகவும் நல்ல கொள்கைக்கு சார்பாகவும் நல்ல அபிவிருத்தி திட்டங்களுக்கு சார்பாகவும் மக்கள் வாக்களித்து 3/2 பெரும்பான்மையோடு சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்து ஆட்சி அமைத்ததற்கு மக்கள் ஆணையை பெற்றமைக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த புதிய அரசை பொறுத்தவரையில் பல விடயங்களிலும் நல்ல கொள்கைகளை முன்வைக்கின்றன. இதன் அடிப்படையில் இந்த புதிய அரசு அமைச்சரவையில் குறிப்பாக 25 அமைச்சர்களை கொண்ட அமைச்சை உருவாக்கப் போவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த புதிய அமைச்சரவையில் அன்னளவாக 19 சிங்கள அமைச்சர்களும் 6 தமிழ் அமைச்சர்களும் தெரிவு செய்யப்பட வேண்டும். புதிய அரசை பொறுத்தவரையில் நல்லாட்சி உள்ள அரசு, நல்ல கொள்கைகளை உள்ள அரசு, நல்ல கொள்கைகளை சமூகத்துக்கு மத்தியில் வைத்து ஆட்சி அமைக்கப் போகின்ற அரசில் இலங்கையில் இருக்கின்ற சிறுபான்மையினர் பாதிக்கப்படாமல் இருக்கப்பட வேண்டுமாயின், ஒரு நல்லாட்சி முறையை அமல்படுத்தப்பட வேண்டுமாயின், அவர்கள் அமைக்கப்பட போகின்ற புதிய அரசில் அமைச்சரவையில் 19 சிங்கள அமைச்சர்களையும் 6 தமிழ் அமைச்சர்கள் சிறுபான்மை அமைச்சர்களையும் நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ளாத பட்சத்தில் அவர்கள் எவ்வாறு நல்லாட்சி முறையை அமுல்படுத்துவார்கள் என்ற சந்தேகம் மக்களுக்கு மத்தியில் தொக்கி நிற்கும். எனவே புதிய அரசை பொறுத்தவரையில் வீதாசார அடிப்படையில் அமைச்சரவையில் சிறுபான்மையினர்களை சேர்த்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு கரங்கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவது விடயமா, இந்த புதிய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு விசேட தேவையுடைய ஒருவரை பல தசாப்தங்களுக்கு பிறகு இந்த சமூகத்தில் 9, 8, 9 வீதமாக உள்ள இலங்கையில் வாழ்கின்ற, அது வாய் பேச தெரியாதவர்களாக இருக்கலாம், கண் தெரியாதவர்கள் இருக்கலாம், கால்கை இயலாதவர்களாக இருக்கலாம், அதாவது விசேட தேவையோடு தொடர்பாக ஒரு பிரதிநிதியை பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டதை நான் கரங்கூப்பி அவர்களை வணங்குகிறேன், வாழ்த்துகின்றேன். நல்லொரு செயற்பாடுகளை இந்த புதிய அரசு மேற்கொண்டுள்ளது. அப்படிப்பட்ட அரசு நல்லொரு விசேட தலைமையோடருக்காக ஒருவரை தெரிவு செய்யப்பட்ட நிலையில் அவரை பொறுத்தவரையில் அந்த கூடுதலாக இலங்கை அரசு அப்படி சிறப்பான செயற்பாடை செய்திருக்கின்ற அரசு இந்த நாட்டில் 9 வீதத்துக்கு மேற்பட்ட விசேட தேவையோருக்காக இந்த புதிய வரவு செலவு திட்டத்தில் அவர்களுக்கு தற்சமயம் வழங்கப்படுகின்ற 7,500 8,000 ரூபாய் பணம் தான் மாதம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. அவர்களுக்கான நிதியை குறைந்தது இந்த புதிய வரவு செலவு திட்டத்தில் 20,000 ரூபாய்க்கு மேற்பட்ட நிதியை அவர்களுக்கு மாதம் வழங்குவதற்கு இந்த ஏற்பாடுகளை செய்வார்கள் என நான் நம்புகின்றேன். புதிய ஒரு நல்லொரு பிரதிநிதியை அவர்களுக்காக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் 7,500 ரூபாய் 8,000 ரூபாய் நிதி அவர்களுக்கு மாதம் போதுமானவையாக இருக்காது. பல வறுமையில் அவர்கள் வாடுகின்றார்கள், பல இன்னல்களுக்கு அவர்கள் வாடுகின்றார்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கில் பல போராட்டத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள், போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள், போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட இயக்கங்களை சார்ந்தவர்கள், அது மட்டுமல்ல விசேட தேவையுடைய பலர் பல பொருளாதார கஷ்டத்துக்கு மத்தியில் வாழும் காரணத்தால் இந்த மாதம் 750 ரூபாய் 8,000 ரூபாய் வழங்கப்படுகின்ற நிதியை இந்த 9 வீதமான இலங்கையில் வாழ்கின்றவர்களுக்கு 20,000 ரூபாய் வழங்குவதற்கு மாதம் புதிய அரசு புதிய வரவு செலவு திட்டத்தில் நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த புதிய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் மாகாண சபை நிதியும் மத்திய அரசாங்கத்துக்குரிய நிதியும் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு மாதம் கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாய் மன்னிக்க வேண்டும், வருடம் 4,000 கோடி ரூபாய் இந்த அரசாங்கத்தின் நிர்வாகத்தின் ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்துக்கென அனுப்பப்படுவது வழமையாகும். ஒரு வருடம்
குறைந்தது 4000 கோடி ரூபாய் லேண்ட் மினிஸ்ட்ரி ஊடாக அமைச்சு ஊடாக வழங்கப்படுவது. கிட்டத்தட்ட வருடங்கள் 4000 கோடி ரூபாய் வழங்கப்படுவதோடு மட்டக்களப்பு மாவட்டத்திலும் ஏனைய மாவட்டத்திலும் உள்ள அமைச்சுகள் ஊடாக மேலதிகமாக இதை தவிர 4000 5000 கோடிக்கு மேல் மாவட்ட அபிவிருத்திக்கென ஒதுக்கப்பட்டது வளமையாக காட்சியளிப்பதோடு வெளிநாட்டு நிதி, விசேட நிதி என்று பலதரப்பட்ட